விநாயகரை வணங்கிட்டு வியாசரை வணங்கிட்டு மகாபாரதத்தை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கும் மிகச்சிறப்பான மகிழ்ச்சியான வணக்கங்கள். சந்தன மகாராஜா கிட்ட கங்காதேவி தன்னுடைய அவர்களுக்கு பிறந்த பிள்ளைய, அதாவது பீஷ்மரை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறாப்புல. சந்தன மகாராஜா பீஷ்மருக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிட்றாரு. இப்படியே காலங்கள் கழியுது. ஒரு 4 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் கங்கா நதி ஓரத்தில் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப வேதனை. பின் யாரும் கூட இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உலாவிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நறுமணம்னா செண்டு வாசனை அருமையாக அப்படியே மூக்கை தொலைச்சி மனசு நிலையெல்லாம் பயங்கரமாக சந்தோஷ நிலையோட அப்படியே தேடுறாரு, எங்கேருந்து இந்த செண்டு வாசனை வருது அப்படின்ட்டு. தேடினா பார்த்தா ஒரு பெரிய அழகான தேவகன்னிகை மாதிரி, ஒரு தேஜஸ் மிகுந்த தேவகன்னிகை மாதிரி ஒரு பொண்ணு அழகாக நிற்கிறாங்க. நின்ன உடனே அவர் ஆசைப்பட்டுறார். அவர் வேலையை ஆசைப்படுறத வேலையை ஆசைப்பட்டு கேட்குறார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்கிறார். அவங்க பொறுமையாக சொல்கிறாங்க, நான் செம்பட இனத்தை சேர்ந்தவ, நீங்கள் ராஜவம்சத்தை சேர்ந்த ராஜா, என்னையெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இல்லை, உன் மேலே பயங்கர பிரியமாயிட்டேன், காதலாயிட்டேன். கங்காதேவிகிட்ட சொன்ன மாதிரி தான், என் ராஜ்யம், என் உயிர் எல்லாமே உனக்கு தான் சொந்தம், இனிமேல் என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு வற்புறுத்துறார். சரி, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்கள் அப்பா கிட்ட வந்து கேளுங்க, பொண்ணு கேளுங்க, அவர் கொடுத்தாருன்னா நான் உங்களை கட்டிக்கிறேன், அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ராஜாவை கட்டிக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க சொல்கிறாப்புல. செம்பட தலைவன் அவர் பெரிய அவர் போனோடனே கேட்குறாரு, இது மாதிரி உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ராஜாவே கேட்குறப்போ, இது பெரும் பாக்கியம், என் வீட்டு படியேறி நீங்கள் வந்து கேட்டதை வந்து ரொம்ப பெரிய கொடுப்பனை, என் பொண்ணுக்கும் பயங்கர கொடுப்பனை, நான் பொண்ணு தர தயார். ஆனால் ஒரு விஷயம், என் பொண்ணு மூலியமாக, அந்த பொண்ணு பேர் வந்து சத்தியகி, என் பொண்ணு மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தான் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுருவீங்க. இவன் அனாதை ஆயிடக்கூடாது. ஏன்னா நாங்களே ஒன்றும் இல்லாதவங்க, எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், ராஜாவாக்கிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாக்கு கொடுத்தீங்கன்னா, பிரதிட்சைக்கு பண்ணிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு பொண்ணு தர தயார் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இது ஆகாது. ஏற்கனவே தேவவிரதன் பீஷ்மர் வீட்டில் இருக்கார், அவருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்றார். இருந்தாலும் இவர் மன்மத லீலை மனசுக்குள்ளே அப்படியே அலைபாஞ்சி ஓடிட்டு இருக்குது. விட்டுட்டு எப்படா சொல்கிறது, என்னடா பண்ணுறது, அப்படியே மென்று முழுங்கிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து தவறான செயல் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு போயிடுறார். ராஜ்யம் ஆளுவதற்காக அங்கே போயிடுறார். போயிட்டு கவலையாகவே இருக்கிறார். ஒரு நாள் பார்க்குறார் தேவவிரதன் பீஷ்மர், என்னப்பா ராஜ்யம் இருக்கிறது, ராஜாவாக ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, செல்வம் இருக்கிறது, பணியாட்கள் இருக்கிறாங்க, செல்வம் கொட்டி கிடக்குது, எப்பா எல்லாமே இருக்குது, எல்லா சுகங்களும் இருக்குது, கவலையாக இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. எல்லாம் ஓகே தான், ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எல்லா வில்வித்தைகள் எல்லாமே தெரியும், நீ 1000 படை வீரர்களுக்கு சமமான ஒரு நபர், என்ன பண்ணுறது, போரிட்டு தானே ஆக வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அங்கே ஏதாவது உனக்கு அப்படி ஏதாவது உனக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? அடுத்தது ஒரு வம்சம் வேணும் இல்லையா, உனக்கும் ஒரு துணை வேணும் இல்லையா, இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஒரு வம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு தன் பையன்கிட்ட சொல்லிட்டுமே அப்படின்னு வெக்கவும் படுறார். அப்பா சொல்கிறார். பையன் உடனே யோசிக்கிறாப்புல, என்னடா அப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு ஓகே, அப்பானுடைய கவலத்துக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு அவர் சொல்லலை. அப்புறம் தன்னுடைய சாரதியை கூப்பிட்டு, என்ன விஷயம் அப்படியே கொஞ்சம் விசாரி அப்படின்னு சொன்ன உடனே சாரதி வந்து விளக்கமாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து சொல்லிடுறார். இது மாதிரி செம்படவ பொண்ணு ஆசைப்பட்டார், அதனால் வந்து அதுக்கு தான் கவலை கொள்கிறாரு. அவர் மன்மத லீலையோட அந்த மனநல பக்குவத்தில் இருக்கார், அது என்னதுன்னு பார்த்துட்டு முடிச்சு வை அப்படின்றார். சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். செம்பட பொண்ணுடைய வீட்டுக்கு போய் அப்பங்கிட்ட போய் விசாரிக்கிறார். ஆமாம், அவங்க அப்பா கேட்டதெல்லாம் உண்மைதான்,
ஆனால் நான் தர முடியாது. என்ன விஷயம்னா, அடுத்த ராஜா நீ தான். இதை பொய்யாக்க முடியாது, கொடுக்காமையும் இருக்க முடியாது. ஒரு கால் நீங்கள் ராஜ்யம் ஆளவில்லை, என் பொண்ணுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிறந்த பிறப்புக்கு ராஜ்ய பதவி கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை நான் தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஆமாம், எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. தான் பிள்ளையே தன் அப்பனுக்காக இறங்கி பொண்ணு கேட்குறது பெரிய ஆச்சரியத்துக்குரியமான விஷயமா இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு மெய்சில் இருக்க விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதுக்கு சொல்கிறாப்புல, தேவவிரதன் சொல்லுகிறார், ஓகே, உனக்கு நான் ராஜ்யம் ஆளக்கூடாது, அவ்வளோதானே, வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே நான் இருந்துக்கிறேன், உங்கள் பொண்ணை எங்கள் அப்பனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு பெத்த அப்பன், இந்தா பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பனை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பிடிச்சி கையோட கூப்பிட்டு வந்துடுறார். கொடுத்து அனுப்புகிறார். இந்த மாதிரி ஒரு காரியத்தை எந்த பையன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், அதாவது வானத்திலிருந்து அசுரீரிகளே தன்னுடைய பொற்கரங்களால் பூக்களை தூவி ஒரு திருமணம் நடக்கிறது. இப்போ பீஷ்மர் வாழ்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு தியாக மனப்பான்மை யாருக்கு வரும்? பீஷ்மர் என்றால் தியாகம் பண்ணக்கூடியவர், சமார்த்தியமாக தியாகம் பண்ணக்கூடியவர் என்று ஒரு அர்த்தம். அப்பொழுதுதான் தேவவிரதனுக்கு பேர் வைக்கிறாங்க பீஷ்மர் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தாரங்கதனும் விசித்திர வீரியனும் இந்த 2 பேர்த்துக்கும் பிறக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் அம்பாளிகை அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த 2 பேர்த்துக்கும் அம்பிகைக்கு பிறந்தவங்க தான் கௌரவர்கள், அம்பாளிகைக்கு பிறந்தவங்க தான் பாண்டவர்கள். சரிங்களா? திருதராஷ்டிரன், பாண்டு. அம்பிகைக்கு திருதராஷ்டிரன், அம்பாளிகைக்கு பாண்டு பிறக்கிறாங்க. பாண்டு பாண்டவர்களாகவும் திருதராஷ்டிரன் வம்சம் கௌரவர்களாகவும் பிரிக்கிறோம்.